17வது சட்டப்பேரவை என்ற தொடரில் முதல் நிகழ்ச்சியாக மேதகு ஆளுநர் அவர்களின் உரை அமைந்திருந்தது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சி நீண்ட நெடுநாள் கனவான சமூக நீதி சர்வே, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தமிழ்நாட்டில் நடத்தப்படும் என்ற ஒரு வரி வந்திருந்தது. எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சம் குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி இந்த சர்வேயில் தான் நமக்கு தெரிய வரும். சென்சஸ்லேயோ எதுவும் தெரிய வராது. ஆனால் சாதிவாரி சர்வே, அதாவது சமூக நீதி சர்வே, சமூக பொருளாதார சர்வே, இது கண்டிப்பாக எடுக்கப்படும் என்று அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதை நாங்கள் முழு மனதாக வரவேற்கிறோம். இந்த வன்னியருக்கான இடஒதுக்கீடு 10.5 நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் அந்த இது அமலுக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு சமூக நீதி சர்வே எடுக்கப்பட அறிவிப்பு வந்திருக்கிறது மகிழ்ச்சி கொடுக்கிறது. மற்ற அம்சங்கள் எப்படி பார்க்குறீங்க? மற்ற அறிவிப்புகளை பார்க்குறது, அதாவது நீர் மேலாண்மை பற்றி சில திட்டங்களை, அதாவது பெயர் குறிப்பிட்டு சில திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் நீர் மேலாண்மைக்கு பாதுகாப்பு, அதாவது அந்த ஏரி குளங்கள் தூர்வாருவது பற்றிய அறிவிப்புகள் இருந்தது. அதே சமயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நீடித்த சுற்றுச்சூழல் வளர்ச்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிகப்பெரிய நிலைப்பாடு. நீடித்த சுற்றுச்சூழல் வளர்ச்சி இருக்க வேண்டும், அதோடு தொடர்புடைய பொருளாதார முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை நோக்கி சில அம்சங்கள் கவர்னர் உரையில் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி கொடுக்கிறது. அதாவது 80 வருட கனவு, அதாவது சமூக நீதி சர்வே, அது இந்த ஆளுநர் உரையில் எத்தனையோ வருடங்களாக காத்திருந்தது. இந்த ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருப்பது முக்கியமாக நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி.